ஸோ நம்ம வந்து 6th இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற லெசனை ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக நம்ம எந்த லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற லெசனில் ஃபர்ஸ்ட்டு 5 டாபிக்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்ட் 2 வீடியோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அரசியலமைப்பு அப்படிங்கிற கொள்கை வந்து எல்லா நாடுகள்லையுமே இருக்கும். அது அமெரிக்க ஐக்கிய நாடுகளை ஃபாலோ பண்ணி தான் நம்ம எடுத்தோம். அப்புறம் ஒவ்வொரு மக்களாட்சி நாடுமே ஒரு அரசியலமைப்பை வச்சுருக்கோம். அப்புறம் 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்துக்கு கீழே இந்திய அரசியல் நிர்ணய சபையால் தான் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. அதில் மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. 292 மாகாண பிரதிநிதிகள், 93 தேசரசுகள் நியமன உறுப்பினர்கள், பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருவர், மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 அப்படின்னு மொத்தமாக 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. டிசம்பர் 9ஆம் தேதி 1946 முதல் கூட்டம். தற்காலிக தலைவராக மூத்த உறுப்பினர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராகவும், H.C. முகர்ஜி மற்றும் V.T. கிருஷ்ணமாச்சாரி இருவரும் துணைத் தலைவர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த கூட்டத்தொடர் 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் போது 2473 திருத்தங்கள் வந்து முன்வைக்கப்பட்டுச்சு. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவோட தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். அதனால அவரை வந்து இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம். முகவுரையில் வந்து அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் முகவுரை ப்ளஸ் 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள் மற்றும் 8 அட்டவணைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அது நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 26, 1950. பிரேம் பெஹாரி நரேன் ரைச்சடா அப்படிங்கிறவங்க தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதினார். ஸோ முகவுரை அப்படிங்கிறது அரசியலமைப்புக்கு ஒரு முன்னுரை. அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள், லட்சியங்கள் என்னதெல்லாம் உள்ளடக்கினது அப்படின்னு அதை சொல்லுது. அதனால் அது அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்கிறோம். 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. சிட்டிசன் என்னும் சொல் சிவிஸ் என்னும் லத்தீன் சொல்லில் இருந்து பெறப்பட்டதாகும். இதன் பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். ஸோ இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வந்து இது வழங்குது. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 2 சட்டப்பிரிவுகள் 5லிருந்து 11 வரை குடியுரிமையை பற்றி நமக்கு வந்து விளக்கி சொல்லுது. இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, அதாவது இறையாண்மைக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்னு அரசியலமைப்போட முகவுரை நமக்கு சொல்லுது. முகவுரை இதுவரையும் ஒரே ஒரு டைம் திருத்தியிருக்காங்க. 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி திருத்தப்பட்டிருக்கு. முகவுரை எதன்படி கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டோன்னா, ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இது வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. அப்புறமா குடியுரிமை சட்டம் பார்த்தோம். அரசியலமைப்பு பகுதி 2 சட்டப்பிரிவுகள் 5லிருந்து 11 வரையும் இருக்கிறது தான் குடியுரிமை சட்டம். குடியுரிமை பெறுதல், குடியுரிமை இழத்தல் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் 8 முறை இதுவரையும் குடியுரிமை திருத்தம் வந்து திருத்தப்பட்டிருக்கு. 5 வகையில் நம்ம குடியுரிமை பெறலாம், 3 வகையில் அதை இழக்க முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து முடிச்சிட்டாங்க. இப்போது நம்ம என்னதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடிப்படை உரிமையை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அடிப்படை உரிமை ப்ளஸ் அடிப்படை கடமையை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அடிப்படை உரிமை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 3 12லிருந்து 35 வரையுள்ள சட்டப்பிரிவுகள் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகின்றன. அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் இந்த அடிப்படை உரிமைகளை அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளின் தாக்கத்தால் உருவாக்கினார்கள். முதலில் இந்திய அரசியலமைப்பு 7 அடிப்படை உரிமைகளை வழங்கியது. ஆனால் தற்போது 6 அடிப்படை உரிமைகள் மட்டுமே உள்ளன. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் வசிக்கும் மக்கள் அனைவருக்கும் அடிப்படை உரிமைகள் பொதுவானது. ஆனால் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே ஆன சில அடிப்படை உரிமைகளும் உள்ளன. ஸோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அடிப்படை உரிமைனா என்னது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 3 தான் அடிப்படை உரிமையை பற்றி சொல்லுது. ஸோ குடியுரிமை 11ஓட முடிஞ்சிடும் இல்லையா. ஸோ இது வந்து 12லேருந்து 35 வரையுள்ள சட்டப்பிரிவுகள் வந்து அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லுதுன்னு சொல்லிட்டாங்க. அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் இந்த அடிப்படை உரிமைகளை வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் தாக்கத்தால் தான் நம்ம வந்து உருவாக்கணும். 12லிருந்து 35 வரையும் அரசியலமைப்பு உருவாக்கம்ச்சில் இதில் 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து சொத்துரிமையை நீக்கினால 6 அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் இருக்குது. இந்திய அரசியலமைப்போட பகுதி 3 நம்ம என்ன சொல்கிறோம், இந்தியாவின் மகா சாசனம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை சட்டப்பிரிவு 32.
இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான அடிப்படை உரிமைன்னு சொல்கிறோம். நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை எனப்படும். இது சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையாகும். உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் இரண்டுமே 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளன. இது போன்ற ஆணைகளை வெளியிட்டு மக்களின் உரிமைகளை காப்பதினால் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுகிறது. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் கூற்றுப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா ஆகும். ஸோ அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. சட்டப்பிரிவு 32. நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணையை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நீதி பேராணை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீதி பேராணைனா என்ன அப்படின்னு நம்மள்ட்ட கேட்டாங்க அப்படின்னா ரிட்டன் சொல்லுவாங்க இல்லையா, அது என்னது, நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படக்கூடிய கட்டளை அல்லது ஆணையை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நீதி பேராணைன்னு சொல்கிறோம். இது சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையாகும். உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் இரண்டுமே 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிடுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. இது போன்ற ஆணைகளை வெளியிட்டு மக்களின் உரிமைகளை காக்கிறனால உச்சநீதிமன்றத்தை என்ன சொல்கிறோம், அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுகிறது. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் கூற்றுப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா ஆகும். ஸோ இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மான்னு எதை சொல்கிறோம், டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் கூற்றுப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 தான் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஆட்கொணர்வு நீதி பேராணை, ஹேபஸ் கார்பஸ். சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து இது பாதுகாக்கிறது. ஸோ ஆட்கொணர்வு நீதி பேராணைனா என்னது, ஹேபஸ் கார்பஸ். சட்டத்திற்கு புறம்பாக ஒருத்தங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, கைது செய்யக்கூடாது. ஸோ அதுலேருந்து நம்மளை பாதுகாக்கிறது தான் ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, மேண்டமஸ். மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக் கொள்ள முடியும். ஸோ கட்டளையுறுத்தும் நீதி பேராணைனா என்ன சொல்கிறாங்க, மேண்டமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ள முடியும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, மேண்டமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மனுதாரர் சட்ட உதவியோட என்னோட மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நான் அதை நிறைவேற்றி கொள்ள முடியும். தடையுறுத்தும் நீதி பேராணை, ப்ராஹிபிஷன். ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது. தடையுறுத்தும் நீதி பேராணைனா என்னது, ப்ராஹிபிஷன். ஒரு கீழ் நீதிமன்றம் அதோட சட்ட எல்லையை தாண்டி நம்ம செயல்படுறத தடுக்கிறது தான் தடையுறுத்தும் நீதி பேராணை. ஆவண கேட்பு நீதி பேராணை, செரிட்டரி. உயர் நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணையாகும். ஆவண கேட்பு நீதி பேராணைனா உயர் நீதிமன்றம் என்ன பண்ணும், ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு எனக்கு அனுப்புங்க, இல்லைனா இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி, இந்த அதிகாரிக்கு அனுப்புங்கன்னு சொல்லி அதை கீழ் நீதிமன்றங்களுக்கு ஒரு ஆணையிட முடியும். அதுதான் ஆவண கேட்பு நீதி பேராணைன்னு சொல்கிறோம். தடையுறுத்தும் நீதி பேராணைனா இந்த எல்லையில் நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு ஒரு கீழ் நீதிமன்றங்களுக்கு சட்ட எல்லையை தாண்டி செயல்படுறதை தடுக்கிறது தான் தடையுறுத்தும் நீதி பேராணை. தகுதி முறை வினவும் நீதி பேராணைனா என்னதுன்னா, இப்பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. ஸோ இந்த பேராணை என்ன சொல்லுது, சட்டத்துக்கு புறம்பா தகாத முறையில் நம்ம அரசு அலுவலகத்தை கைப்பற்றுறதை தடை செய்கிறது தான் என்னது, தகுதி முறை வினவும் நீதி பேராணை, கோவேரண்டோ அப்படின்னு சொல்கிறோம். இப்பேராணை சட்டத்துக்கு புறம்பா தகாத முறையில் அரசு அலுவலகத்தை நம்ம கைப்பற்றக்கூடாது. இப்பேராணை சட்டத்துக்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. எனது கோவாரண்டோ அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போது ஒரு பேசிக்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன அப்படிங்கிறத ப்ரீஃபாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை படித்தாலே போதும். 10th புக், சமத்துவ உரிமை, பிரிவு 14. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்கிறது தான் பிரிவு 14. இப்போ 14 வயசு ஆகிட்டு அப்படின்னாலே நமக்கு ஒரு சமத்துவ எண்ணம் வந்துடும் இல்லையா. ஸோ சட்டத்துக்கு முன்னாடி ஆண் பெண் எதுவுமே கிடையாது, அனைவரும் சமம் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது, பிரிவு 14. பிரிவு 15 என்ன சொல்லுது, மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல். 5 கேட்டகரி அடிப்படையில் பாகுபடுத்தக்கூடாதுன்னு சொன்னால் அது பிரிவு 15.
மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்தப்படுவதை தடை செய்தல். பிரிவு 16 பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல் தான் என்னது? பிரிவு 16. பிரிவு 16 என்னது? பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல் தான் பிரிவு 16. பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல். பிரிவு 17 என்னதுப்பா? தீண்டாமையை ஒழித்தல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. பிரிவு 17 என்னது? தீண்டாமையை ஒழித்தல். பிரிவு 18 வயசில் நம்ம வந்து ஒரு கிராஜுவேஷன் டிகிரி வாங்க முடியும் இல்லையா? இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் அப்படிங்கிறது தான் பிரிவு 18. காலேஜில் போய் ஜாயின் பண்ணியிருப்போம் 18 வயசில். ஸோ பட்டம் வாங்க போகிறோம். ஸோ சமத்துவ உரிமையில் என்னெல்லாம் சொல்கிறாங்க? பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 15 மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல். பிரிவு 16 பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல். பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல். பிரிவு 18 இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. 2வது சுதந்திர உரிமை. பிரிவு 19 ஒவ்வொருத்தவங்களுக்கும் சுதந்திரமாக பேச, கருத்து தெரிவிக்க, அமைதியான முறையில் கூட்டம் கூட்ட, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க, இந்திய நாட்டுக்குள்ளே விரும்பிய இடத்தில் வசிக்கிறதுக்கு, தொழில் செய்கிறதுக்குன்னு எல்லாத்துக்குமே நமக்கு என்ன இருக்குது? ஒரு உரிமை இருக்குது. அந்த உரிமை வந்து மீறப்படுது அப்படின்னா அது என்னது? பிரிவு 19 நம்ம சுப்ரீம் கோர்ட்டை ஸ்ட்ரெயிட்டாக போய் அணுக முடியும். அதான் அடிப்படை உரிமைகளுக்கும் மற்ற பிரிவுகளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸே. அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் பட்சத்தில் நம்ம உயர்நீதிமன்றத்தை இல்லை, உச்சநீதிமன்றத்தை நேரடியாக நம்மளால் அணுக முடியும். ஸோ சுதந்திர உரிமை ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? பிரிவு 19 பேச்சு சுதந்திரம், கருத்து தெரிவிக்கும் சுதந்திரம், அமைதியான முறையில் கூட்டம் கூட்டுவதற்கான சுதந்திரம், சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க சுதந்திரம், இந்திய நாட்டுக்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் சுதந்திரம் மற்றும் தொழில் செய்யும் சுதந்திரம் எல்லாமே வந்து நமக்கு இருக்குது. பிரிவு 20 குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 20 குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. அதுதான் பிரிவு 20ன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தர் மேலே குற்றம் சாட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. நம்மளுடைய வாழ்க்கை தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு ஈக்குவலாக ரைட்ஸ் வந்து நம்ம தொடக்க கல்விக்கு கொடுக்கோம். அதனால தான் பிரிவு 21A அதை வச்சுருக்கோம், தொடக்க கல்வி பெறும் உரிமை. பிரிவு 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. சில வழக்குகளில் ஒவ்வொருத்தங்களை கைது செஞ்சுட்டு தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து சுதந்திர உரிமையில் என்னெல்லாம் சொல்லியிருக்கோம்? பிரிவு 19 பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூட்டுவதற்கு உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை. பிரிவு 20 குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை, தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. பிரிவு 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 3வது கேட்டகரி என்ன வருதுன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை. 23 வயசு 24 வயசில் தான் அதிகமாக சுரண்டப்படுவாங்க. ஸோ பிரிவு 23 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். பிரிவு 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையினை தடுத்தல். பிரிவு 23 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை வந்து தடுக்கிறது தான் பிரிவு 23. பிரிவு 24 வந்து தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையினை வந்து தடுத்தல். அதான் பிரிவு 24. அதுக்கப்புறம் அதாவது இந்த பிரிவு 23 24 கண்டினியூஸாக நமக்கு கேட்டுட்டு இருக்கிற ஒரு கொஸ்டின். பிரிவு 23 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை, மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். பிரிவு 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையினை தடுத்தல்.
சமய சார்பு உரிமை பிரிவு 25 எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. பிரிவு 25 என்ன சொல்கிறாங்க, எந்த ஒரு சமயத்தையும் நம்ம ஏற்றுக்கலாம், பின்பற்றலாம், பரப்பலாம். பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. பிரிவு 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். சில கோயில்களெல்லாம் கட்டாய வரி போடுவாங்க. கோயில் கட்ட போகிறோம், 1 லட்ச ரூபாய் கட்டுங்க, ஒரு வரிக்கு 25,000 ரூபாய் கட்டுங்க, இந்த மாதிரி போடுறதெல்லாம் பிரிவு 27 நம்மளால் கேஸ் போட முடியும். எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். பிரிவு 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. பிரிவு 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. அதான் பிரிவு 28. ஸோ சமய சார்பு உரிமையில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, பிரிவு 25 எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் நமக்கு உரிமை இருக்குது. பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. பிரிவு 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். பிரிவு 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இதுதான் 6வது கேட்டகரி. அது ஸோ 5வது கேட்டகரியில் என்ன இருக்குது அப்படின்னா கல்வி கலாச்சார உரிமை. பிரிவு 29 சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. பிரிவு 30 சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை. ஸோ சிறுபான்மையினர் அப்படின்னா இப்போ ஒரு நாட்டில் பெரும்பான்மையினர் அப்படிங்கிறவங்க மேக்சிமம் இருக்கக்கூடிய பீப்புள், காஸ்டாக இருக்கலாம், அல்லனா மதமாக இருக்கலாம். இப்போ இந்து மதம் பெரும்பான்மை அப்படின்னு சொல்கிறோன்னா சிறுபான்மையில் எதெல்லாம் வரும், முஸ்லீம், கிறிஸ்தவம், பிற மதங்கள், அதெல்லாம் சிறுபான்மை கேட்டகரியில் வரும். இதே மாதிரி தான் காஸ்டும். ஸோ சிறுபான்மையினருடைய அவங்களுடைய எழுத்தாக இருக்கலாம், உருது மொழி, அவங்களோட கலாச்சாரமாக இருக்கலாம், அதை பாதுகாக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட பிரிவு தான் பிரிவு 29. பிரிவு 30 என்ன சொல்லுது, சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை. ஸோ சிறுபான்மையினர் அவங்களுக்குன்னு சொல்லி கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமை தான் என்னது, பிரிவு 30. ஸோ அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. பிரிவு 32 தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல். ஸோ இப்போது நம்ம தனிப்பட்டவர், நமக்கு அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படுது அப்படின்னா நம்ம நேராக என்ன பண்ணலாம், நீதிமன்றத்தை போய் அணுகி நமக்கு தேவையான உரிமையை நம்ம பெற்றுக்கலாம். அதை தான் என்ன சொல்கிறாங்க, தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நேரடியாக நீதிமன்றத்தை போய் அணுகி உரிமையை பெறலாம் அப்படிங்கிறதான் பிரிவு 32. பிரிவு 35 வரையுமே நம்ம என்ன சொல்கிறோம், அடிப்படை உரிமைகளில் தான் சொல்கிறோம். 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை பிரிவு 31 நீக்கப்பட்டது. இங்கே பார்த்தீங்களா, பிரிவு 30 வரையும் இருக்குது. பிரிவு 32க்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோம் இல்லையா. பிரிவு 31 தான் என்னது, சொத்துரிமை இருந்திருக்கு. அது நீக்கப்பட்டது எந்த வருஷம், 1978 44வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தப்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது. இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 பிரிவு 300A கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 பிரிவு 300A கீழே ஒரு சட்ட உரிமையாக தூக்கி வச்சிட்டோம். எதை, 1978ஆம் ஆண்டு 44வது சட்ட திருத்தப்படி பிரிவு 12 300A சட்ட உரிமையாக சேர்க்கப்பட்டது எது, சொத்துரிமை. எதுலேருந்து எடுக்கப்பட்டுச்சு, பிரிவு 31லேருந்து நீக்கப்பட்டுச்சு. ஸோ இது எந்த மாதிரி அப்படின்னா, இப்போ திடீர்னு கவர்மெண்ட் ரோடு போடுறாங்க. ரோடு யார் இடத்துல போட முடியும், அந்த சொத்துக்காரங்களோட இடத்துல தான் போட முடியும். ஸோ என்ன பண்ணுவாங்க, இது கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுது கொடுங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணிடுவாங்க, அது அவங்களோட அடிப்படை உரிமையை பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறையா நாட் ஒன்லி ரோடு, ஒரு நிலத்தை கையகப்படுத்துறதுக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ, ஒரு ஏர்போர்ட் கொண்டு வர்றக்கா இருக்கலாம், ஏதாவது ஒரு அரசு நலத்திட்டம் கொண்டு வர்றக்கா இருக்கலாம், ஒரு மருத்துவமனை கட்டுறக்கா இருக்கலாம், அந்த மாதிரி யாரெல்லாம் அந்த நிலத்தால் பாதிக்கப்படுறாங்களோ அவங்கெல்லாம் அடிப்படை உரிமை சொத்துரிமை ஆர்டிக்கல் 31 எடுத்துகிட்டு சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரைட்டாக போயிடுறாங்க. அப்படிங்கிறதுக்காண்டி
இந்த அடிப்படை உரிமையை வந்து சட்ட உரிமையாக மாற்றினாங்க. 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தப்படி அடிப்படை உரிமை பிரிவுலேருந்து பிரிவு 31 இருந்த சொத்துரிமை நீக்கப்பட்டு அது நேராக சட்ட உரிமையாக மாற்றப்பட்டு சேர்க்கப்பட்டது. இதில் பகுதி 12ல் பிரிவு 307 வந்து சேர்க்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் சில அஞ்சல் வில்லைகள் கொடுத்துருக்காங்க. இது எந்த ஆர்டிக்கலை குறிக்குது அப்படின்னு கேட்டோன்னா என்னது 3வது கேட்டகரியில் வந்த சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படிங்கிற அந்த சுரண்டலுக்கு எதிரான உரிமையை குறிக்குது. பிரிவு 23 கட்டாய வேலை கொத்தடிமை முறை மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். பிரிவு 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையினை தடுத்தல். ஸோ கொத்தடிமையாக இருக்கிறது பிரிவு 23. 24 வந்து குழந்தை தொழிலாளர் முறையும் சொல்லுது. தொழிற்சாலைகள் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையினை தடுத்தல். அதுதான் இந்த அஞ்சல் வில்லைகள் வந்து நமக்கு ஞாபகப்படுத்துது, பிரிவு 23 24. அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட பேச்சுரிமை, எழுத்துரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை நிறைய பார்த்தோம் இல்லையா. அந்த 19வது கீழே அமைப்பு சங்கம்லாம் தொடங்குற உரிமை, அந்த மாதிரி அதுக்கு கீழே உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது. 352 கீழ் நாடு மொத்தத்துக்கும் அவசர நிலை போட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பிரிவு 19 வந்து தன்னால் நிறுத்திடுவாங்க. மற்ற அடிப்படை உரிமைகளையும் குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிப்பதன் மூலம் தடை செய்யலாம். குடியரசுத் தலைவரின் இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடிப்படை கடமைகள் வந்து 1.8 தான் இருக்குது. ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னா நம்ம 1.7, 8 ஃபுல்லாக முடித்தாதான் போக முடியும். அதுக்கப்புறம் அந்த 1.9 அதுக்கப்புறம் 2 பேஜ் தான் இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம ஒரு வாட்டி பார்த்துடலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது. மற்ற அடிப்படை உரிமைகளையும் குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிப்பதன் மூலம் நிறுத்தலாம், சரியா, தடை செய்யலாம். இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்த்தது 1.6 மட்டும்தான். ஸோ அதுவே வந்து 23 minutes கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஸோ எனாஃப். ஸோ நம்ம வந்து அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடையும் அடிப்படை கடமைகளையும் இன்னொரு தனி வீடியோவாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.